ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு மலைப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அதுவும் வீட்டில் போர் அடிச்சிச்சின்னு போகிறோம் ஒரு நிமிஷம். அதுமாரி இது காணும் பொங்கல் அன்னைக்கு விசேஷமான கோவில். காணும் பொங்கல் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான கோவில். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் பாருங்களேன், மலையை வந்து பாதி மலையை காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான கூழாங்கற்கள் அதெல்லாம் வந்து இங்கேருந்து தான் ரொம்ப ஃபேமஸாக போகுது. அதுவும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் சொல்லாமல் போயிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பண்ருட்டி வந்து இறங்கிட்டிங்கன்னா நடூர்பட்டு பாலூர் வழியாக போகிறோம். இந்த கிராமத்தில் வந்தீங்கன்னா போகிற வழியில் சிஎன் பாளையன்ற போகிறதுக்கு பேருந்தும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு மலைப்பிள்ளையார் கோயிலுன்னு கேட்டாலே எல்லாருக்கும் அங்கே தெரியும். இது சின்ன மலை தான், வயதானவங்களும் ஏறலாம், சின்ன பசங்களும் ஏறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். நம்ம வந்து இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சு. மலை ஏறிட்டுருக்கோம். சின்னோண்டு மலை தான். ஆக்சுவலாக இது விசேஷ நாள்னால வந்து பக்தர்கள் படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம். இது வந்து ரோடு, ஆக்சுவலாக ரோடு மலையில் வளைஞ்சு ஏறுற மாதிரி ரோடு. ஒரு வளைவுமே இருக்காது. சின்னோண்டு மலை தான், நம்ம ஈஸியாக ஏறிடலாம். சுற்றி வியூ நல்லாயிருக்கு, வாங்க காட்டுறேன். வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் அந்த காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்கும்போது நம்ம ஏறி அந்த களைப்பெலாம் அப்படியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி காற்று விசுன்னு செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது. மறக்காமல் நம்ம கோயில் உள்ளே போகணும். ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு நான் போகலான்னு பார்க்குறேன். டைம் அது வேறு. காற்று ஃபுல் வியூ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம ஈவினிங் டைம் காலையிலலாம் வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். நான் வந்து வரவே டைம் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ கோயில் உள்ளே போகலாம். முதல் ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு வியூ பாருங்களேன். வியூ வேறு லெவலில் இருக்குது. அதேமாரி வேறு லெவல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. வாங்க கோயில் உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரு நிமிஷம், கோயில் உள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் போகிற வழியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கேஷ்நட்ஸ் ட்ரீ இந்தமாரி நிறையா வேறு லெவலில் இருந்தது. வாங்க நம்ம கோயில் உள்ளே போயிட்டு விளாக் பண்ணிடுவோம். கால் வேறு சுட்டுது. கொஞ்சம் வெயிட் டைமில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 12 o'clock 1 o'clock இருக்கும் வரும்போது. லைட்டாக சுட்டுடுச்சு கால். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த கோயிலோட கோபுரம் வந்து நான் ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு. முன்னாடி நான் சின்ன வயசில் வந்துடுவேன், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் பெருசாகி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா, அந்த கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கோயிலை காட்டுறேன். அங்கே பாருங்களாம், அந்த அந்த கோபுரமே வந்து ஷைனிங்காக, நம்ம கூழாங்கற்கள் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஷைனிங்காக மேலே. அதே மாதிரி அந்த கற்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களா, வேறு லெவலில். அதெல்லாம் காமிச்சிட்டு நீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா அம்மன் சிலை அமைஞ்சிருந்தது. அந்தமாரி கோயில் சுற்றியுமே நிறையா சுவாமி அதேமாரி அமைஞ்சிருந்தது. அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு சித்தர் சிலை இருந்தது. வாங்க சாமி அங்கே போகலாம். இதான் நான் சொன்னது அந்த சித்தர் சுவாமி கோயில். குழந்தை சித்தர், ஆமாம் குழந்தை சித்தர் தானே, ஆமாம் குழந்தை சித்தர். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர், மகாலிங்கம், அந்தமாரி நிறையா லிங்கம். அந்த சுவாமி சிவன் சுவாமியே லிங்கமாக வந்து நீட்டுக்குமே அமைஞ்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டான கோயிலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நீங்களும் மறக்காமல் போவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த காணும் பொங்கல் டைமில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ரொம்ப விசேஷமான நாள். மற்ற நாளில் எப்படின்னு தெரியல. அந்தமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம்னு வாங்க. ஆமாம்மா, வில்வ மரத்துக்கு கீழே அகத்தியர் முனிவரா ஏதோ ஒரு தெரியல, அது இருக்கட்டும். வில்வ மர இலையை வந்து நீட்டுக்குமே இந்த சிவன் லிங்கத்தில் வந்து இதெல்லாம் வந்து புதுசாக வந்து வச்சுருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி நீட்டுக்கும் பாருங்களேன், வில்வ இலையை வந்து பிச்சு அங்கே வச்சுருக்காங்க, சாமிக்கிட்ட வச்சுருக்காங்க. அகத்தியருக்கு பிடிச்சது தானே வில்வம். ஆமாம், வில்வம் கரெக்டு தான். அந்தமாரி இங்கே சிறப்பான பூஜையும் நடந்தது. பின்னாடி அங்கே நடந்துகிட்ருக்கு பூஜை சிறப்பான. இங்கே ஒரு சூடத்தை ஏற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. வேறு லெவலில் சாமி தரிசனம் நல்லாவே பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு கிட்ட சாமி எங்கே பார்க்க முடியும்னு எனக்கு நம்ம தெரில. அந்தமாரி வியூவும் நல்லா காற்று வந்து பாருங்கள். காற்று ரொம்ப நல்லா இனிமையான இயற்கையான காற்று இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது எனக்கு நிம்மதியாக. வேறு லெவலில் அங்கே பாருங்களேன், தூரத்தில் நம்ம காரு வண்டி எல்லாமும் அங்கே தான் நிற்கும். அதேமாரி இந்த சைடில் வந்து எனக்கு அந்த வழி எனக்கு தெரில. இப்போ தான் நான் வந்து ஸ்டெப்பெல்லாம் பார்த்தேன். ஸ்டெப்ஸ் வழியாக வந்து பாருங்களேன், ஃபுல்லாக படிக்கட்டில் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் வந்து நிறையா கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. அதுவும் இந்த காணும் பொங்கலப்போ வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்தமாரி இந்த கோயிலுக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும். காணும் பொங்கலப்போ தான் திறந்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கரெக்டாக காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் முடிஞ்சு மறுநாள் இருக்கும்ல, அதுதான் காணும் பொங்கல்ன்னுவாங்க. இல்லை கருநாள்ன்னுவாங்க. இது சரி, ஒரு ஊர் சைடுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. அந்தமாரி சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் வியூ அங்கே பாருங்களேன். இதே ஈவினிங் டைம் காலையிலாம் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மாரி வேறு லெவலில் இருந்தது. பாருங்க, ரொம்ப தூரத்தில் காரு வண்டிலாம் நிற்கும்போது குட்டியாக வேறு லெவலில் இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வீட்டுக்கு போகணும்ல, வாங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மழை கோயில் விட்டு வெளில வந்ததும் அதே நம்ம ரோடு வழியாக வந்த மாதிரி ரோடு வழியாகவே இறங்கிட்டு ஸ்டெப்ஸில் வந்து கூட்டமாக இருந்தது, அதனால நம்ம ரோடு வழியாகவே இறங்கிக்கலாம். சாமி நிம்மதியாக கும்பிட்டாச்சு. இந்த அளவு சாமி தரிசனம் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல, வேறு லெவலில் இருந்தது. சாமி கும்பிட்டுட்டாச்சு. உள்ளே வந்து விளாக்ஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம சாமி கேமரா ஆஃப் பண்ண, ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாரி காணும் பொங்கலப்போ ரொம்ப விசேஷமான நாளாக இந்த கோயில் வேறு லெவலில் இருந்தது. என்றைக்கும் நான் அந்தமாரி கோயிலுக்கு காணும் பொங்கல் அன்றைக்கி வருவேன் தான், வேறு கோயிலுக்கு சுற்றிருக்கோம் நம்ம. அந்தமாரி இந்த கோயில் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. வேறு லெவலில் தரிசனம் சுவாமிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி போகிற வழியில் வியூவும் நல்லா இருந்தது. அங்கே பாருங்கள் ஒரு மலையை தூரத்தில் ஒரு நிமிஷம் பாருங்களேன், தூரத்தில் வேறு லெவலில் இருந்தது. அந்தமாரி வியூவும் அங்கே பாருங்கள். வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம மலையை விட்டு இறங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.